ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குறத பார்க்கலாம். நம்ம கிளாஸில் எப்போவும் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கன்வெர்ட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி டயக்ராம் போட்டு பேட்டர்ன் போட்டு துணியில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் அளவு பார்க்குறது ரொம்ப நுணுக்கமான வேலை பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸுடைய ஹைட் பார்த்துக்கலாம். மேலே ஷோல்ட்ரு தையல்ல இருந்து இல்லை ப்ளவுஸோடைய எண்டு வர நம்ம பார்க்கணும். ப்ளவுஸை இழுக்கக்கூடாது. டேப்புடைய டெம்பர் தகுந்த மாதிரி ப்ளவுஸை நம்ம டெம்பராக வச்சுக்கணும். 14 வருது, நம்ம அதோட சீம் சேர்த்துக்கணும். ப்ளவுஸோட ஹைட்டு 14. நெக்ஸ்ட்டு நம்ம பாடி வித் பார்த்துக்கலாம். பாடி வித்து பார்க்கையில் சைடு தையலை கரெக்டாக ஈவனாக சென்டராக ரெண்டையும் வச்சுட்டு ப்ளவுஸ் கரெக்டாக ஆஃபாக சென்டராக மடிச்சுட்டு நெக்குடைய சென்டரு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ளவுஸோடைய வித்து பார்க்கலாம். நெக்கை சென்டராக மடிச்சிருக்க இடத்துல இருந்து ஆர்ம் ஹோல் ஸ்டிச்சிங் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். 10.5 இன்ச் வருது. ஃப்ரண்ட்லேயும் நம்ம பாடி செக் பண்ணிக்கணும். சில ப்ளவுஸில் பேக்கும் ஃப்ரண்ட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரண்ட்லேயும் பாடியோடைய வித்தை செக் பண்ணிக்கணும். ஃப்ரண்டில் செக் பண்ணையில் வீப்பெட்டி ஊக்குப்பட்டி கொடுத்துருக்கிறதுலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி ஊக்குப்பட்டி வீப்பெட்டிக்கு 1/4 இன்ச்சு உள்ள ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு பார்க்குறோம். ஃப்ரண்ட்டு 10.25 இருக்குது. அங்கே டாட் பிடிச்சிருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துட்டு 10.5. பேக்கும் 10.5, ஃப்ரண்ட் பீஸும் 10.5 இன்ச்சு இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கையில் நீங்கள் இழுத்துடக்கூடாது. அது கிராஸ் பீஸை இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், அளவு கூடுதலாக காட்டும். அதனால் இழுக்க வேண்டாம். ஃப்ரண்ட் பீஸ் பார்க்கையில் துணியோடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே போட்டு பார்த்தா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஷோல்டர் பார்த்துக்கலாம். சேம் ப்ளவுஸை ஆஃபாக நீட்டாக மடிச்சுக்கணும். பாடி பார்க்கையில் எப்படி ஆஃபாக மடிச்சோம் அது மாதிரி மடித்து நீட்டாக போட்டு பார்த்துக்கலாம். ஆஃப் நெக்கில் இருந்து ஷோல்டர் தையல் எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கோ மேலே அது வரைக்கும் நம்ம அளவு வித்து இவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 6 இன்ச்சு இருக்குது. நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு டேப் வச்சு நான் அளவு எடுக்கிறனால புரியலைன்னா கூட திரும்ப ஸ்கேல் வச்சு காட்டுறேன். ஷோல்டர் 1/4 இன்ச்சு உள்ளே இருக்குது ஜாயிண்டில். அதனால் கொஞ்சம் நம்ம தையல்லேருந்து 1/4 இன்ச் வெளியே மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நேராக ஸ்கேல் வச்சு கீழே ஆஃப் நெக்லோடைய சென்டர்லேருந்து அந்த ஸ்கேல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 6 இன்ச். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம டாப் ஷோல்டர் நோட் பண்ணிக்கலாம். டாப் ஷோல்டர் ஸ்டிச் பண்ணது 2 இருக்குது. நம்ம அதுக்கு தையலுக்காக ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்குவோம். அப்போது டாப் ஷோல்டர் 3.25 இன்ச்சு. அப்போது ஷோல்டர் 6 இன்ச்சு. 6 இன்ச்சில் டாப் ஷோல்டர் 3.25 போக பேலன்ஸ் 2.25 தான் நெக் வித். ஓகேவா? நெக் வித் 2.25. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் நெக் பார்த்துக்கலாம். சேம் ப்ளவுஸ் ஹைட்டுக்கு ஷோல்டரில் வச்ச மாதிரி வச்சுட்டு நெக்குடைய டெப்த்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அந்த எண்டில் நெக்குடைய எட்ஜில் பார்க்கணும். எட்ஜுக்கு நேராக டேப் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். நெக் பேக் நெக் 6 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்கு மெஷர் பண்ணிக்கலாம். சேம் ஷோல்டரில் வச்சுட்டு டவுனில் நெக்குடைய டெப்த்து இறக்கம் எது வரைக்கும் இருக்கோ அதில் எட்ஜில் நம்ம டேப் வச்சு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு நேராக டேப் என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்கை கரெக்டாக பொசிஷனாக எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நெக்குடைய எட்ஜுக்கு நேராக டேப் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 5.5 இன்ச்.
இப்போ பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், பாடி, ப்ளவுஸா இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாட் டு ஹைட் பார்த்துக்கலாம். டாட் பார்க்குறதுக்கும் ஷோல்டரில் மேலே தையல் வீடியோவில் கொஞ்சம் கவர் ஆகலை. மேலே நம்ம ப்ளவுஸ் ஹைட் பார்க்குறதுக்கு வச்சு ஷோல்டரில் எப்படி வைப்போமோ அதில் இருந்து மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/4 இன்ச் நம்ம சேர்த்துட்டு பார்க்கணும். இந்த டாட்டை எடுத்து விட்டு நல்லா கை விட்டு வெளியே எடுத்து விட்டு மேலே 1/4 இன்ச் எக்ஸஸாக வச்சு நம்ம டேப்பை டவுனில் பார்க்கலாம். இதுக்குமே நம்ம ப்ளவுஸில் அளவு எக்ஸஸாக வச்சு பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டாட் ஹைட் பார்க்கல மட்டும் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/4 இன்ச் எக்ஸஸாக தள்ளி வச்சுட்டு கீழே தையல் முடிஞ்சிருக்க இடம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாட் ஹைட்டு 12.5 இன்ச். ஓகேவா? எதுவும் இது சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 12.5 அப்படியே ஃபிக்ஸடாக ஓகே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாட்டு மெயின் டாட்டு பிடிச்சிருக்கேன், அளவு பார்த்துக்கலாம். மெயின் டாட்டோட ஹைட்டு 2.25 இன்ச்சு. டேப்பில் கிளியராக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ப்ளவுஸ் ப்ளூ கலரில் இருக்குது, அதனால் அந்த பீஸ் உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். டாட்டுடைய வித்து 1.5 இன்ச். ஓகேவா? ஓகே, டாட் ஹைட் டாட் வித் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ப்ளவுஸில் கர்வ் கட் கொடுப்போம்ல, அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஃப்ரண்ட் நெக்கோடைய அளவையும் இந்த நெக்குக்கு கீழே பட்டி வரைக்கும் உள்ள அது அந்த பீஸோட அளவையும் ஆட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸஸாக 1 இன்ச்சு அதில் சேர்த்துக்கணும். ஏன்னா சென்டராக டாட் பிடிச்சிருக்கு, கழுத்து ஜாயின் போட்டிருக்கு, கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால் இது 4.5 இருக்குது. அதனால் 1 இன்ச் ஆட் பண்ணி 5.5, ஃப்ரண்ட் நெக்கு மேலே 5.5, அப்போ 5.5 11 இன்ச் வருது. நம்ம ஃப்ரண்ட் டாட் ஹைட்டு 12.5 அந்த 11 இன்ச்சை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 1.5 கிடைக்கும். அந்த 1.5 இன்ச்சுக்கு தான் கர்வ் கட். ஓகேவா? இப்போ டாட் பிடிக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். டாட் பிடிச்சிருக்கிறதுலேருந்து ஊக்குப்பட்டி வரைக்கும் வீப்பட்டி வரைக்கும் பார்க்கணும். 3 இன்ச் வருது. உள்ள டாட் ஒரு 1.5 இன்ச் கிடச்சிருக்கு. அப்போ 4.5 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம டாட்டு நோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பாடி ஃபுல்லாக பார்த்தாச்சு. பாடியில் வேஸ்ட் அளவு என்ன இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் அளவு 30. ஃபிக்ஸடு, எக்ஸஸ் எதுவும் சேர்க்க வேணாம். அந்த 30 ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அம்கோல் இன்னும் பார்க்கல, பாடியில் அதுவும் பார்த்துக்கலாம். அம்கோல் அளவு வளைவா ஸ்டிச் ஆகிருக்கிற மாதிரியே பார்த்துக்கலாம். 8 இன்ச் வருது. அந்த சைடும் நம்ம செக் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வருது. நம்ம 8.25 நோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாடி ஃபுல்லாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் பார்த்துக்கலாம். ஸ்லீவ் ஹைட்டு 9.5 இன்ச்சு ப்ளஸ் நம்ம தையலுக்காக தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட வித் பார்த்துக்கலாம். அம்கோல் ஜாயினில் கரெக்டாக தையலில் பிடிச்சிட்டு மேலே ஸ்லீவை ஈவனாக மேலே துணி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வித் பார்த்துக்கலாம். 7.25 தையல் பக்கத்தில் வருது. 7.25 இன்ச்சு ப்ளஸ் நம்ம தையலுக்காக தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்லீவோடைய ஓப்பன் பார்த்துக்கலாம். ஸ்லீவோடைய ஓப்பன் 2 பக்கம் நம்ம செக் பண்ணணும். 6.25 இன்ச் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டியோட ஹைட்டு பார்த்துக்கலாம். பட்டியோட ஹைட்டு பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு பார்க்கலாம். 4.5 இன்ச் வருது. கீழே மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம ஒரு 5.5 இன்ச் நோட் பண்ணிக்கலாம். பட்டி ஹைட்டு, பட்டியோட வித்து பாடி 10.5 இருக்கிறதுனால அதோட ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கலாம். இல்லை 10.5 வச்சா கூட போதுமானது. பட்டி வித்து 10.5 ஆர் 11 இன்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.